பயப்படணும் இனிமேல் அவசியமே இல்லை. ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் நம்ம வீட்டில் தான், ராசிநாதன் வீட்டில் தான் நம்ம ஜென்மத்தில் தான் இருக்கிறார். அவரும் இந்த மாதம் 2ஆம் இடத்துக்கு இடம்பெறுவார். அதனால் தனவரவு கண்டிப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 5 தேதிக்கு அப்புறம் நீச்சகதி பெறுவதும், அதுதான் திடீர் திருமண யோகம். எதுக்காக சொன்னால் 2ஆம் இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருக்கும் போது சுக்கிர பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் பரிவர்த்தனை யோகம் பெறக்கூடிய காலங்களில் திடீர் யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துடுவார், திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது அக்டோபர் மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். நம்மளுக்கு சிறப்பினை தரக்கூடிய காலமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஐயா. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் பழைய நினைவுகள் எல்லாத்தையும் திருப்பி அதையே ஆப்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா துளாராசிக்காரங்க அப்படி தான் பழசையே நினச்சி அதையே பேசிகிட்டு இருப்பாங்க. பாவம் என்னென்னா அவங்க கொஞ்சம் அதிகமான பின்னம் வாங்கிட்டாங்க. காலம் கொஞ்சம் சரியில்லாத காலமாக மாறிவிட்டது. ஏன்னா குரு பகவான் வக்கரகதிக்கு இப்போ தான் வராரையா. திரும்பவும் சொல்கிறேன், 8ஆம் இடத்துல இருந்து பெரிய பெரிய கஷ்டங்களை கொடுத்து, அதாவது கண்ணில் தண்ணி இல்லாத நாளே கிடையாது. தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுறது இவங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்புறம் பார்த்தா இவங்க சம்பந்தமோட வேலை செய்வாங்க. இந்த மாயை என்று சொல்கிற மாதிரி இந்த பிளாக் மேஜிக்லாம் கொஞ்சம் ஈடுபட்டிருப்பாங்க. அதில் போய் சம்மந்தப்பட்ட மாதிரியே இருக்கும் நம்மளை. ஏன்னா பில்லியும் சூழியும் எதனா செஞ்சுட்டாங்களான்ற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாம் தோன்றும். அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த எண்ணங்களை உருவாக்குறதே அது நினச்சிட்டாவே போச்சு. இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டாங்களோன்னு நினச்சிட்டாவே வந்துடும் எல்லாமே. அது வேறு விஷயம். ஏன்னா இந்த காலம் உகந்த காலமாக குரு பகவான் இது வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவானால் வக்கரகதி பெறுவதால் இது உங்களுக்கு பெரிய செல்வத்தை கொடுக்கின்ற காலமாக வரப்போகுது. தனவரவு அதிகரிக்கும் ஐயா. இது வரைக்கும் மூஞ்சில் அந்த இது வந்து பாரு பொலிவு என்பது இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்கார் பொலிவே இல்லைன்றவங்களுக்கெல்லாம் இனிமேல் முகமலர்ச்சி அதிகரிக்கும். கண்டிப்பாக அதிகரிக்கும் ஐயா. பயப்படணும் இனிமேல் அவசியமே இல்லை. ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் நம்ம வீட்டில் தான், ராசிநாதன் வீட்டில் தான் நம்ம ஜென்மத்தில் தான் இருக்கிறார். அவரும் இந்த மாதம் 2ஆம் இடத்துக்கு இடம்பெறுவார். அதனால் தனவரவு கண்டிப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 5 தேதிக்கு அப்புறம் நீச்சகதி பெறுவதும், புதன் பகவானும் அதே ராசியில் வந்து 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் நம்ம ராசிக்கு வருவதும் பெரிய பெரிய மாற்றங்கள் நம் வாழ்வில் ஏற்படும். திடீர் திருமண ஏற்பாடுகள் இந்த நேரத்தில் கைகூடக்கூடிய காலமாக அமையப் போகிறது. காதல் சம்பந்தப்பட்ட உறவுகளாகட்டும், இதுவரைக்கும் தடையாக நின்று போயிருந்த திருமணம் கூட திருப்பியும் கைகூடி விடுவீங்க. எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன், திடீர்னு பார்த்தா திருமணம் நின்று போச்சுன்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஒரு சின்ன சகுனத்துக்காக பார்த்து ஏதோ ஒன்று சொல்லி சாக்கு போக்க சொல்லிடுவாங்க. திடீர்னு பார்த்தோன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு நாங்கள் இன்னொன்று கூட சொல்லுவோம். ஒரே வேலை ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. ஒரே வார்த்தை இதை தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த ஜோசிகார் சொன்னார்பா, இவங்க 2 பேருக்கும் பண்ணி வச்சா எப்போ சொல்லுவாங்க, நிச்சயதார்த்தம்லாம் கழிச்சிட்டு சொல்லுவாங்க. எங்களுக்கு அப்போ தான் பக்குன்னு ஆகிடும். எந்த ஜோசிக்காரன்னு சொன்னான்னு தெரியல. ஏன்னா அங்கேயும் எத்தனையோ பேர் இருப்பாங்க ஜோதிடர்லாம் நம்மளை விட மகான். நாங்களாவது யூடியூப்பில் கொடுத்துருக்கோம். சில ஊரில் யார் இருக்கிறாங்க கூட தெரியாது. அந்த அளவுக்கு நாணத்தை படைத்தவன்னா இருக்காங்க. இன்னும் வெளியே வரல அவங்களாம். அவ்வளோதான், ஒரே வார்த்தை சொல்லப்படாது. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அப்படியே கச்சிதமாக நடக்கும். இந்த காலமெல்லாம் அவங்கள வந்து நான் எப்படி சொல்கிறேன், பொருளை உணர்ந்தவன் கூற முடியாது என்பதை சொல்லுவான். நாணத்தை பெற்றவன் எந்த காரணம் கூட அதை சொல்லத்துக்கு முடியாதான். இதுதான் உண்மை. நாணம் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை உரைக்க முடியாதான். இறைவனை பற்றி எவன் ஒருத்தன் தெரிஞ்சினானோ அவனால் சொல்ல முடியாது. அது ஒரு ஆள் ஒருத்தரை பற்றி சொல்கிறாருன்னா அதை ஃபுல் மெமரிஷிப் அவர்கிட்ட போயிடுச்சுன்னா அவரை பற்றி தான் திங்க் பண்ண தோணும். அந்த ஃபுல் பொருளானது அப்படியே அடங்கிடும். அந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற துளாராசிக்காரங்களுக்கு நீச்சகதி பெற்ற சூரிய பகவானால் இதுவரைக்கும் தடையாக இருந்து வந்தவை அனைத்தும் விலகப் போகுது. ஒரு 23 தேதி வரைக்கும் 5 தேதியிலேருந்து கொஞ்சம் பொறுமையோடு இருந்துக்குங்க. உடலாகட்டும் மனசாகட்டும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளாகட்டும் எதனா இருக்கட்டையா, பிள்ளைகள் வழி வந்த பிரச்சனைகள் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். பிள்ளை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகுவது கண்கூடாக பார்க்கலாம். தேவையில்லாத மனக்குழப்பங்கள்லாம் இந்த நேரத்தில் ஏற்படும்.
இந்த தவறான விஷயத்தெல்லாம் நீங்கள் எந்த காரணம் கொண்டு ஈடுபடக்கூடாது. இந்த காலம் எச்சரிக்கின்ற காலம் என்று கூட சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்ல போனால் துளாராசிக்கு ஒரு பெரிய டான் கிரகம் நம்ம ராசியில் வந்து நீச்சகதி பெற்றாலே தவறான முடிவுக்கு நீங்கள் போகக்கூடிய காலமாக ஏற்படுத்தி விடும். தவறான விஷயம்னா இந்த திருமணம், காதல் திருமணத்துக்கெல்லாம் நம்மளுக்கு இந்த நேரத்தில் கைகூடக்கூடிய காலமாக மாறிடும். இந்த நேரத்தில் பெரியவங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது ரொம்பவும் சாலச் சிறந்தது. நம்மளை சீராட்டி பாராட்டி வளர்த்த பெற்றோரை தவிர பெரிய தெய்வம் எதுவுமே இல்லை. உலகத்தில் தெய்வம் என்று சொன்னால் நம் அன்னை, தந்தை என்று சொல்லக்கூடிய இரு தெய்வங்களை விட சக்தி வாய்ந்த தெய்வம் உலகத்தில் எந்த தெய்வமும் கிடையாது. அவங்க மனசு கோணமாத அளவுக்கு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில். ஏன்னா அது உகந்த காலமாக வருது. அதே நேரத்தில் கேந்திரம் பெறக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஒரு 23 தேதிக்கு அப்புறம் நீச்சகதி பெறுவார். நம்ம கர்மகாரகன் என்று சொல்ல தொழில் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் கைகூடாமல் இருந்து வந்தவை அனைத்தும் நன்றாக கைகூடக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும். அதுக்கப்புறம் அந்த 23 தேதிக்கு அப்புறம் உங்களை எதுவும் தொந்தரவு பண்ணாதையா, தைரியமாக நீங்கள் இருக்கலாம். தொந்தரவு சார்ந்த விஷயத்தில், கடன் சார்ந்த விஷயமாகட்டும், எதனா இருக்கட்டும், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களாகட்டும். ஏன்னா இந்த மாதமே, அக்டோபர் மாதமே நம்மளுக்கு குரு பகவானும் வக்ரகதிக்கு வர்றதால உங்கள் உடல் உபாதைகளில் இருந்து வந்த தொந்தரவுகள், வீண் பழி என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அறிவித்தது, அதெல்லாம் மாறிட போகுது. அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதை கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து நீங்கள் வெளிவருவதை கண்கூடாக பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கணும். இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதமான எண்ணங்களும் ஒரு 23 தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சுப்பிரமணிய சுவாமியை வணங்குங்க தயவு செய்து சொல்கிறேன். அந்த முருகப்பெருமானை வணங்குங்க தயவு செய்து. துளாராசிக்காரங்களுக்கு ஒரே தெய்வம் முருகப்பெருமான் தான். நம்ம என்னன்னா சொல்ல, நம்ம கோயிலுக்கு, நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு செல்வது எப்பவுமே தினமே போனுங்க. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. துளாராசிக்கு உகந்த தெய்வம் முருகப்பெருமானே. இந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. இந்த நாவில நான் எப்படி சொல்றேன் அதே மாதிரி சொல்லணும். இந்த கூச்சமே படக்கூடாது, கேட்கணும். அந்த ஒளியானது அந்த போய் சேரணும். யாரையும் நம்மளை கூட்டுருக்காம்பா, அவனுக்கு நம்ம சீக்கிரமாக அந்த வேலை அனுப்பிச்சு நம்மளோட தீவினைகளை அகற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது. எதுவுமே கேட்டால் தான் கிடைக்கும். இந்த வழி நடத்துகிறோம், ஜோசிகாரால் வழி தான் காட்ட முடியும். தயவு செய்து சொல்கிறேன், ஜோசிகாரெலாம் ஒன்றும் கடவுள்லாம் கிடையாது. நாங்களாம் ஒன்றும் கடவுளாம் பெரிய அளவுக்குலாம் நாங்கள்லாம் எதுவுமே கிடையாது. நாங்களும் சராசரி மனுஷன் தான். எல்லாரும் நாம் என்னென்ன அனுபவிக்கணுமோ அதுவும் நாங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். உங்களை விட அதிகப்படியாக தாக்கத்தை அனுபவிக்கிறவங்க நாங்கள் தான். சரியான முறையில் நாம் சொல்கிறோமா, எடுத்து செல்கிறோமா, எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம். 1000 கோடி கண் கொண்டு இறைவன் நம்மளை பார்த்துன்னு தான் இருக்கான். இதுக்கு முன்னையாவது ஒரு 10 பேர், 5 பேர், 20, 100 பேர் தான் பார்த்துருப்பான். இன்றைக்கி காலனி மூலம் எல்லாரும் பார்க்குறான். உலகத்தில் என்னென்ன நடக்குது, யார் யார் என்னென்ன பேசிகிட்டு இருக்கான், எல்லாருமே அதை வாட்ச் பண்ணி தான் இருக்காங்க. பேசுறது கரெக்டு தானே? துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஜீவன கர்மா என்று சொல்கிற மாதிரி அந்த 5ஆம் இடத்து அனுப்பில் சனி பகவானால் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் இனிமேல் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அதனால் வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகுங்க. திடீர் திருமண யோகம் என்று சொல்கிற மாதிரி நம்ம வீட்டிலேயே நம்ம குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாக்கியம் பெறப்போறீங்க. இந்த மாதத்துலேருந்து நீங்கள் இந்த திருமண பந்த உறவுகளோ சுப நிகழ்ச்சிகளோ நம்ம இல்லறத்தில் நடப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். பயப்படணும் அவசியமே கிடையாது. ஐயா நானும் பெண் பிள்ளைலாம் பெற்றுட்டுக்கிறேன், கல்யாணத்துக்காக வச்சுட்ருக்கேன், எதுவுமே பண்ண முடியல, எல்லாம் தடையாக நிற்குது சுவாமின்ற பார்த்து. இனிமேல் தடையெல்லாம் உங்களுக்கு படாதுங்க, வேடாதீங்க. எந்த தடையுமே கிடையாது. இனிமேல் உங்களது வாழ்வில் வெற்றி வெற்றி வெற்றி, தொட்டதெல்லாம் துலங்க போகுது. தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் பாதிக்க அடைஞ்சாங்க பாருங்க, தலைகீழ புரட்டி போட்டுச்சு அவங்களை. இனிமேல் துளாராசி கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த மாதம் தான் ஃபஸ்ட்டுங்க. இந்த மாதத்துலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. விடுபடும், நீங்கள் கண்டிப்பாக விடுபட்டு வெளியே வருவீங்க. ஏன் இந்த வார்த்தை ஒரு முறைக்கு 2 முறை சொல்கிறேன், நம்ம காதில் போய் விழுணும். அப்போ தான் அந்த தன்னம்பிக்கை வரும். இதை சொல்கிறார் அந்த ஜோசிகார், என்ன தெரியல அவள் தலைவர்கள் சொல்கிறாரு. இந்த தகவல்கள் நம்மக்கிட்ட வந்து சேருமா சேராதா, எதனா ஒரு நல்ல ஒளி காட்டணும். இனிமேல் கடத்தான் போகிறோம். ஐயா இறைவன் உங்களுக்கு நல்ல ஒளி கொடுக்க ஆரம்பித்தாச்சு ஐயா. இனிமேல் வெற்றி மேல் வெற்றி தான். உங்கள் வாழ்வாதாரம் உயர்ந்து தான் காணப்பட போகுது. குரு பகவானோ சுக்கிர பகவானோ, அதுதான் திடீர் திருமண யோகம். எதுக்காக சொன்னால் 2ஆம் இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருக்கும் போது சுக்கிர பகவானுடைய பார்வையும்
குரு பகவானுடைய பார்வையும் பரிவர்த்தனை யோகம் பெறக்கூடிய காலங்களில் திடீர் யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார், திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதுவும் அந்த காதல் திருமணம், 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாலும் காதல் திருமணம் ஏற்படும். 2 பேரும் பார்வை பரிவர்த்தனை யோகம் எதிர்கொண்டு நின்றாலும் அந்த பார்வை பரிவர்த்தனை யோகத்திலையும் காதல் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். இது வரைக்கும் திருமணமே ஆகலன்றவர்களுக்கெல்லாம் திடீர் திருமண வாய்ப்புகளும் தேடி வந்துவிடும். நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலம் ஏற்பட போகிறது துளாராசிக்காரங்களுக்கு. உன்னதமான காலம் என்றே சொல்லும், ஒரே வார்த்தை சொல்லப்படாது. எதையும் சந்திக்கின்ற திறமை, எதையும் தோல் மேலே போடும் போகிறவங்களுக்கு அவங்களுக்கு தான் வேறு யாருக்கும் தகாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தோல் மேலே தூக்கி போட்டுக்கோங்க. அவங்க ஒருவர் இருந்தாவே போதுமானது. ஒரு ஃபேமிலியில் துளாராசிக்கார் ஒருத்தர் இருந்தால் போதும், ஓரளவுக்கு அந்த குடும்பம் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும். ரொம்ப கடுமையான சூழ்நிலை வாழ்ந்ததாக கூட அவங்க தோல் மேல் தூக்கி போட்டுங்க, பரவாயில்ல ஏற்றுக்கிறேன், என்ன தானே சொல்லிட்டாப்புல விடுங்க தப்பாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு தாங்கி கொண்டு போகக்கூடிய தன்மை பெற்றவர் துளாராசிக்காரர். அதாவது துன்பம் இருந்தாலும் நம்மளுக்கு எதையும் எதிர்த்து போராட வேண்டுமா. ஒரு மனுஷனுக்கு துன்பம் வந்தால் கூட அதை எதிர்த்து போராடணும், கொஞ்ச நாளைக்கு தாக்க பிடிச்சி பார்க்கணும். அந்த இடத்துல எத்தனை முறை எங்கள் குருநாதர் என்கிட்ட சொல்லுவார், ஒவ்வொரு செயலுக்கு பின்னால் 100 செயல்கள் உருவாகும் என்று சொல்வார். ஐயா, உனக்கு ஒரு துன்பம் நடந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு 100 நன்மை உனக்கு வரப்போதுரா என்கிட்ட அடிக்கடி சொல்வார். நான் அவர்கிட்ட போய் ஜோதிடம் கேட்பேன், எப்பா குருநாதா இதுமாரி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் உனக்கு 100 நன்மைகள் நடைபெறும் என்று சொல்வார். ரொம்ப ஆணித்தனமாக சொல்லி அனுப்புவார் என்கிட்ட. இதுக்கப்புறம் உங்கள் வாழ்வில் 100 வகையான நன்மைகள் நடைபெறப் போகுது என்றால் துளாராசிக்கு இது உன்னதமான அமைப்பு தான். ஒரு 15 தேதியிலேருந்து ஒரு 5, 6, 7 தேதிக்கு வரைக்கும் வெளியூர் பயணங்களை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நல்லது. இந்த தொலைதூர நட்பு என்று சொல்கிற மாதிரி வெளியூர் நட்புகளோ இந்த காதல் வயப்பாடில் மாடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இது உகந்த காலமாக இல்லை. சற்று சொல்லுவாங்களாம் பாதுகாப்புடன் இருக்க வேண்டிய காலம் என்று தான் சொல்லுவேன். இந்த நேரத்தில் பாதுகாப்பாக இருந்துக்கணும். வெளியூர் பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள்லாம் தவிர்த்துக்கணும். இந்த 15ஆம் தேதியிலேருந்து 23 தேதிக்கு அப்புறம் எந்த தொந்தரவும் கிடையாது ஐயா. உங்கள் வாழ்வாதாரம் மாற்றக்கூடிய காலம் வந்துவிட்டது. ஒரு 23 தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்வாதாரமே மாறி ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் வருவதை கண்கூடாக பார்க்கலாம். எந்த வேலையானா இருக்கட்டும் ஐயா, இது வரைக்கும் பிஸ்னஸே பண்ணாதவன் புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவான். துளாராசிக்காரங்களும் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், தனியார் துறையில் ஒர்க் பண்ணுறவங்களும், இதுமாரி நான் வேலையே செய்யாமல் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு பெரிய ஏற்புடைய காலமாகும். ஏதோ ஒரு வேலையில் உன்னத்தையுமே உட்கார வச்சுருந்த நேரத்தில் கடனே அதிகமாகிடுச்சு பரவாயில்லன்னா இந்த புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த நேரத்தில் சமாளிக்கின்ற திறமை எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரு ஐயா, பகிரங்கமாக கொடுப்பேன். உங்கள் வாழ்க்கை தரம் மாறக்கூடிய காலமாக இந்த மாதம், அக்டோபர் மாதம் பெரிய பெரிய முரண்பாடான விஷயங்களோடு நீங்கள் உடைச்சிட்டு வெளியே வந்துடுவீங்க. ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலம் என்றே சொல்லுவோம். ஒரு எதாவது எப்படி சொல்லுதுன்னா, இது ஒரு பெரிய ஒரு ஜாக்பாட் காலம் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் திடீர்னு பார்த்தோன்னா நம்ம வாழ்வாதாரத்தை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணுமோ தேவையில்லாத விஷயங்கள், தடையான விஷயங்கள் அடைத்தும் உடைச்சிட்டு நீங்கள் யார் என்று முத்திரை பதிக்கின்ற காலமாக இந்த மாதம் திகழப் போகிறது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வயானை கோலத்தை நீங்கள் எப்பவும் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 5ஆம் தேதிக்கு அப்புறம் திருத்தணி முருகனோ அல்லது நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு சென்று வருவது சாலச் சிறந்தது, நன்மையை தரும். நன்றி, வணக்கம்.